அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடிருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கும்போது, இப்போ திடீர்னு இந்த சமயத்தில் எலெக்ஷன் டைமில் இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாடு முழுக்க ஆட்டு மந்தை கூட்டமாக இருக்கிறதுனால போகிறவன் வர்றவனெல்லாம் தலைவன் ஆயிடுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, கட்சிகளின் எண்ணிக்கை மக்களை விட அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு 100 பேர் இருக்கிற ஊரில் 150 பேர் வேட்பாளர்னா என்ன மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கேலி கூத்தான விஷயங்கள் தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அடிப்படை அறிவு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு அறவே கிடையாது என்பது தான் காலங்காலமாக உணர்ந்து வர்ற உண்மை. வெளிச்சத்தை பார்த்து ஒரு திரையில் வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க, ஒரு மாய பின்பம். அந்த மாய கண்ணாடி மூலமாக லென்ஸ் மூலமாக காட்டப்படுகின்ற அந்த பிம்பத்தை பார்த்து ஏமாந்து போகிற ஒரு அறிவிலியே தமிழ்நாட்டு மக்கள் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லோரும் வந்து போகிறவன் வர்றவனெல்லாம் தலைவனாகிடுறான். அப்படி தலைவனாகி தன்னுடைய உழைப்பால் சேர்த்து வச்ச சொத்துக்களை பூரா இந்த கட்சியை ஆரம்பித்து இழந்து போயிடுறானு. இப்படி பல பேர்த்த நம்ம பார்த்துருக்குறோம். வீதிக்கு வந்தவனுக்கு பல நடிகர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தனா விஜய் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு சங்கீதா வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து இது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி அதை நடக்காமல் போய் தான் இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடிட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சொத்தை வந்து பாதுகாத்து கொள்வது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இழக்க போகிற சொத்துக்களை எப்படியாவது பிடிச்சி இழுத்து வச்சு நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய சங்கீதா உடைய விருப்பமாக இருக்க முடியும். அந்த வழிவகையில் தான் இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற 100 கட்சி கூட்டணிகள் எல்லாம் போட்டு 100 கட்சிக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால எவன் எத்தனை ஓட்டு வாங்குவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது. இத்தனையும் மீறி இந்த கூட்டத்தில் கோவிந்தாவை போட்டுட்டு ஓடி நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது சங்கீதாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறது தவிர வேறு ஒன்றும் இதில் நம்ம ஆராயறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு கட்சியில் இருப்பானுங்க, எதிர்கட்சியை வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தா இந்த கட்சி தோற்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே எதிர்கட்சியில் போய் அது ஜெயிக்க போகுதுன்னு போய் அதில் போய் சேர்ந்துருவானுங்க. ஒரு சால்வை ஒன்றை போட்டு போற்றி அதை வரவேற்று அவனை கட்சியில் சேர்த்துக்குவானுங்க. இவன் வந்து ரகசிய உளவு பார்க்க வந்தானா இல்லை உண்மையிலுமே அங்கேருந்து சண்டை போட்டுட்டு இங்கே வந்தானா, எந்த தகுதியும் தேவையில்லை. கட்சிக்கு வந்து அந்த எதிர்கட்சியிலேருந்து இங்கே வந்துட்டால் இது பெருமையாக நினைக்கிறானுங்க. பண்ணாடையை தானே போகிறான். தலைவனுக்கே தகுதி இல்லாத தலைவன் இருக்கிறதுனால இப்படி வந்து கட்சி மாறி மாறி போயிட்டு ஒரு மானங்கட்ட ஒரு செயலை செஞ்சிட்ருப்பானுங்க. அதை மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு பல்லை இழிச்சிக்கிட்டு அதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் அவனுக்கெல்லாம் போய் ஓட்டை போட்டுட்ருப்பாங்க. இப்போ சமீபத்தில் இந்த சபதமெல்லாம் எடுத்து என்னமோ சத்திய சோதனையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் ஒருத்தன். இப்படி ஒரு பண்ணாடையாக போய் அதை எதிர்கட்சியில் போய் சேர்ந்துருக்குறான். அப்புறம் இதுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு அம்மா வந்து புருஷனை வச்சு படத்தை காட்டி காட்டி கட்சி நடத்திட்டுருக்கிற ஒரு அம்மா, அந்த அம்மாவும் போய் இப்போது அந்த கட்சியில் போய் இந்த சூட் கேஸுக்காக உள்ளே போய் விழுந்துருக்கு. இப்படி ஒரு மானங்கட்ட அரசியல்வாதியை தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓட்டு போடுறோம்னா நம்ம எவ்வளோ தூரம் பைத்தியகாரங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது பொதுமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த பண்ணாடையெல்லாம் வந்து ஓட்டு போட்டு இவங்கெல்லாம் வந்து ஆட்சியாக நடத்த போகிறாங்க. இதெல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கிட்டு அதை அரசு இயந்திரத்தை நாசம் பண்ணி வச்சுருக்கிற இந்த அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியவே நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மானங்கட்ட ஆட்சி நடக்கிறதுக்கு இவனுகளில் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி வந்து உட்காந்துட்ருப்பானுங்க. இதுக்கு நம்ம ஓட்டு போட வேண்டியதாக இருக்குது. 10 ஓட்டில் ஜெயித்தவனெல்லாம் வந்து அவன் நல்லவனா கெட்டவனா, அரசியலில் எவனுமே நல்லவன் இல்லைங்கிறத ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் என்னமோ நம்ம உரிமைன்ட்டு அவன் நம்மளை வந்து ஏமாத்துறான் அப்படிங்கிறது புரியாமல் போய் உரிமைன்னு ஓட்டை போட்டுட்டு கால் கெடுக்க நின்று இந்த பண்ணாடைகளுக்கெல்லாம் போய் முத்திரை குத்திட்டு வந்துட்டுருக்குறோம். அதாவது கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒரு வெக்கங்கிட்ட மிருகங்களாக வந்து நாயை விட கேவலமாக இந்த அரசியல்வாதியை எப்படி இருக்க முடியுதுன்னு நமக்கெல்லாம் நினச்சா கூசுது. ஐயய்ய இப்படி போய் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பார்ப்பனம் சொன்ன எல்லாம் சூத்திர பயலுக அப்படிங்கிறது இதனால தானோ அப்படின்ட்டு. ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு வழி நடத்துகிறவன் நல்லா என்ன சாதியாக இருந்தால் மதம் வேண்டாங்கிறானுங்க. எல்லாம் பார்த்தா கீழ் சாதி பயலுக்கு மாதிரியாக தான் எல்லா அரசியல்வாதியும் நடந்துக்கிறானுங்க. அப்போ பார்ப்பனம் சொன்னது உண்மையாக இருக்குமோன்ட்டு நம்ம சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது இல்லையா?
இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். பூரா சூத்திர பயலுக அப்படிங்கிறனால தான் இப்படி இருக்கிறானுங்களா அப்படின்ட்டு நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இத்தனை முனை போட்டியில் வந்து ஓட்டுகளை பிரித்து எல்லாம் நாசம் பண்ணி அவனவன் 1000 பேர்த்த வச்சுக்கிட்டு ஒரு கட்சின்னு ஓட்டை பிரித்து வச்சுக்கிட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சோன்ட்டு இந்த மண்டையை சிரைச்ச கதையாக ஆகிப்போச்சு. முன்பெல்லாம் திருப்பதிக்கு போனோம்னா அதாவது பீஸ் ரேட் ஒரு மண்டைக்கு இவ்வளவு கூலி அப்படின்ட்டு இருக்குது. அதனால் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வலிச்சு வச்சுட்டு அவன் காக்க வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. இப்போல்லாம் இல்லை அந்த மாதிரி. முதல்ல அந்த மாதிரி இருந்ததுனால வர்றவனையெல்லாம் கூப்பிட்டு அவன் வேறு பக்கம் போயிடக்கூடாதுன்னு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சேவ் பண்ண மாதிரி மண்டையில் சேவ் பண்ணி விட்ருவானுங்க. அவன் வேறு வழி இல்லாமல் இவங்ககிட்டயே உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அரசியல்வாதிகளுடைய நிலைமை. அவன் கத்தியை வச்சு சிரைச்சிட்டு இருக்கிறான், இவன் உட்காந்துட்டு இருக்கிறான் கூட்டணி கட்சின்ட்டு. இதெல்லாம் பூரா மானங்கட்ட பயலுக, பூரா சூத்திர பயலுக அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது. இயற்கையை பார்த்திங்கன்னா சந்தன மரத்தை மனத்தோடு படைச்சிருக்குது, ஒரு சில மரங்களை வெறும் நாற்றத்தோடு படைச்சிருக்குது. இது என்னது? இது ஏன் இயற்கையில் இவ்வளோ பேதம் இருக்க வேண்டிய அவசியம்? இயற்கை மரங்களெல்லாம் ஒன்று தானே. அப்போ வந்து ஏன் வந்து சந்தன மரம் மணக்கணும்? இன்னொரு மரம் அவ்வளோ கேவலமாக நாரி போய் அதை கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு கற்றாழையெல்லாம் கூட அப்படித்தான் இருக்குது நாற்றம் எடுக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்ட்டு மனிதர்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இயல்பிலேயே சூத்திர பிறவி இருக்குதோ அப்படின்னு சந்தேகப்படும்படியான செயல்களைத்தானே இந்த அரசியல்வாதிங்கிற பேரில் இருக்கிற சூத்திர பயல்கள் செஞ்சிட்ருக்கிறானுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன தயக்கம் வேண்டியது இருக்குது? அப்போ அவன் பார்ப்பனு சொன்னது ஏன் இவனுகளில் உண்மையாக்குறானுங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. சூத்திரன் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்ல, மனிதன் நான் நடந்துக்கணும்ல. அப்போ பார்ப்பனு சொன்ன மாதிரி நடந்தீங்கன்னா இப்போ நீ சூத்திரம் தானே. உடம்பு முழுக்க போய் இழி பிறவி மாதிரி அந்த காசுக்காக இப்படி மானங்கெட்ட போய் கட்சி மாறுறது. இன்றைக்கி ஒரு கட்சியில் இருக்கிறான், நாளைக்கு ஒரு கட்சியில் மானங்கெட்ட பயல்களாக இருக்கிறானுங்க. அப்போ இந்த அரசியல் நமக்கு தேவையாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்திச்சதனுடைய விளைவாக தான் இப்போது இந்த சங்கீதா வந்து எடுத்திருக்கிற முடிவுன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அரசியல் ஒரு மானங்கெட்ட பொழப்பும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சங்கீதா விஜய்க்கு ஆப்போசிட்டாக இப்போ இந்த செயல்களெல்லாம் செஞ்சிட்ருக்கிறதா. இதுதான் உண்மை. அப்படி சந்தேகம் இருந்தால் சங்கீதாவுக்கு உண்மை கண்டறியும் சோதனை கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் சொன்னது பூரா உண்மைங்கிறது வெளிவந்துடும். அதனால் என்னுடைய ஓட்டு இந்த எச்சக்கலை பயல்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஓட்டு நோட்டாவுக்கு தான் போட போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ சங்கீதனுடைய மனநிலை என்னங்கிறத தெளிவாக உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டேன். இதுபோல் எல்லோரும் மாறுங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகளையெல்லாம் ஊக்குவிக்கவே கூடாது. இவனுக்கெல்லாம் எதுக்காக இத்தனை கட்சி எதுக்கு தேவையில்லையா? நாட்டுக்கு சேவை செய்கிறேன், ஏற்கனவே வந்தவன் ஏன் சேவை செய்ய முடியலையா? அதனால் நீ புதுசாக வர்றியா? என்னங்கடா உங்களுடைய கருத்து அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குதா இல்லையா? எம்ஜிஆர் இறந்த காலத்தில் சிவாஜி கணேசனை கூடையே இருந்து நோண்டி விட்டு சிவாஜி கணேசனுடைய பெரும் சொத்தை நாசம் பண்ணி வச்சானுங்க கட்சி ஆரம்பிக்க சொல்லி. கூட இருந்தே குழி வரைச்சவனுங்க அவனுங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். பழைய நடிகர்கள் 2-3 பேர் இருக்கானுங்க. அந்த மாதிரி இப்போ விஜய்க்கு அந்த மாதிரி எவனோ 4 பேர் சேர்ந்துட்டானுங்க கூட. இந்த லாட்ரி வியாபாரி அவன் போனவன் வந்தவனெல்லாம். அதனால தான் சங்கீதா இந்த முடிவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு வீடியோவில் இது போன்ற மானங்கட்ட அரசியல்வாதியினுடைய முகமூடிகளையெல்லாம் நம்ம கிழித்து தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.